ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட் 2 வீடியோங்க. எல்லா ஆஸ்பிரன்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம். நிறைய ஷார்ட்கட்ஸ், கான்செப்ட்ஸ், ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோம். எதோட வீடியோ அப்படின்னா, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த பாண்டிச்சேரியில் நேர்மை ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி. அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். முதல் 10 கொஸ்டின்ல நிறைய அப்ஸ் டவுன்ஸ், நிறைய லென்த்தான ப்ராப்ளம்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சு இப்போ செகண்ட் 15 கொஷின்ஸுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ 11th கொஷின்ல இருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே நம்ம அனாலிசிஸ்லாம் சொல்லிட்டோம். நிறைய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் போர்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் காமிக்க போகிறேன். சரியா? எஸ், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ரெடி. ஸோ இந்த கொஷின் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஷின் இல்லையா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போது ஈஸி தாங்க இது. ஓகேவா? ஈஸி தான், குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்தாலே P/Q, Q/R இந்த மாதிரிலாம் வந்தாலே கனெக்ட் பண்ணணும். PQR பார்க்கணும். PQ, QR, RP அப்படிலாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஒன்னா வேணும்னு போது எப்படி கனெக்ட் பண்றது? எனக்கு P/Q/R வேணும் அப்படின்னா முதல்ல PQக்கும் QRக்கும் காமனா இருக்கிறது Q தான். அப்ப அந்த வேல்யூவை சேம் பண்ணணும். இதான் நம்ம கோர்ஸ்ல சொல்லியிருப்போம். ஆனா நல்ல விஷயம், அவங்களே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே எடுத்து தொக்கா தூக்கி போடுங்க. 3:4 P/Q, Q/R அப்படியே 4:7 அப்படியே ஜாயின் பண்றேங்க. அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனால தான் இது ஈஸி. இப்போ அவங்க என்ன சொன்னாலும் செய்யலாம். ஏன்னா நம்மகிட்ட தான் PQR இருக்கு. எஸ், சொல்லுங்க பார்ப்போம். P+Q என்னங்க? P+Q 7 Q+R என்னங்க? சி, இங்க பாருங்க, முடிஞ்சிருச்சு. சம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா P/Q 7 போது ஆப்ஷன்ல 7ல ஆரம்பிக்கிற ஒரே ஒரு விஷயம் இதான். தட்ஸ் இட். Q+R கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. R+P கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சி, எவ்வளோ குயிக்கா. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய அடி வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ல நிறைய லென்த்தாலாம் போட்டாச்சு. இங்க சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்படிதான் கொண்டு போனோம். ஆவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம்ல சார்? அப்படிலாம் கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகலாம், ஒரு கொஸ்டினுக்கு 2 செகண்ட் கூட ஆகலாம். இதெல்லாம் 10 செகண்டுக்குள்ள சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஈஸி. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட், மறுபடியும் இதுவும் வந்து ஒரு மீடியம் கொஸ்டின் தான். ஆவரேஜ் கான்செப்ட்ல ஒரு மீடியம், நல்ல கான்செப்ட் நாலேஜ் கத்துக்கலாம் இந்த கொஸ்டின்ல இருந்து. சூப்பரான ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மிங் இந்த கொஸ்டின்ல இருந்து வரப்போகுதுங்க. ஓகேவா? மீடியம் லெவல் டஃப்னஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேர் ஆர் 75 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஹாஸ்டல். ஓகேவா? டியூ டு நியூ அட்மிஷன் 15 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் த மெஸ். ஸோ ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல்ல 75 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்றாங்க. எல்லாரும் ஹாஸ்டலுக்குள்ள மெஸ் ஃபீ கட்டணும்ல, மெஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக ஃபீஸ் கட்டணும். இந்த ஃபீஸ் என்ன ஆகுது பாருங்க. டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ 15 பேர் எக்ஸ்ட்ரா கூடுனதுனால டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மெஸ் இன்க்ரீஸ்டு பை 240. ஆள் அதிகமாக இருக்காங்கல்ல, அப்போ மொத்தமாக மெஸ் செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் செலவு 240 ரூபாய் அதிகமாயிருக்கு. ஆனால் while the average expenditure per student, ஓகேவா, per student decreased by 5. இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மெஸ்ல ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்டு ஒவ்வொருத்தவங்க பில் பே பண்றது கிடையாது. மொத்தமா செலவு ஆகுது இல்லையா, அந்த செலவை இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? டிவைட் பண்ணி. அப்படி பார்க்கும்போது ஆவரேஜா இதுக்கு முன்னாடி இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆவரேஜா ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்த அப்புறம் ஆவரேஜா அந்த கட்டுற அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த வந்த 15 பசங்க ஏற்கனவே இருந்தவங்களோட கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்றாங்க. நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்ப முதல்ல ஆன செலவு என்னன்னு கேட்குறாங்க. சி, இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்தாலே நீங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக இருந்தாலே சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் வச்சு போட்டுடலாம். அவங்க கேட்கறது ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க. இங்க பார்க்கறத விட்டு இங்க பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு பதிஞ்சிருச்சு. 75 ஸ்டூடெண்ட்ஸ் 15 பேர் சேர்ந்து வராங்க. டோட்டலா 240 ரூபா அதிகமாகுது. ஆனால் ஆவரேஜா 5 ரூபா குறையுது. உணர்ந்து படிச்சுங்க. இப்ப ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னா, 75 பேர் இருந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு ஆவரேஜ் கட்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஓகேவா? ஆவரேஜ், இனிஷியல் ஆவரேஜ்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் கட்டிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரிஜினல் ஆவரேஜ்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆளுக்கு ஒரு ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ என்ன ஆகுது? ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? இப்போ 95 பேர், 90 பேரா, 75 + 15, 90 பேர் +15 ஆயிட்டாங்க. ஓகேவா? +15 ஆனதுனால 90 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா குறையுது. அப்புறம் எழுதுவோம். இது ஃபைனல் ஆவரேஜ். புரியுதாங்க? இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் நமக்கு ஷார்ட் கட்ஸ் பண்ணிக்கலாம், புரிஞ்சிருச்சுன்னா. இப்போ ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சரை விட ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது? எக்ஸ்பெண்டிச்சரா பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது, +240. ஆனா ஆவரேஜ் குறையுது. ஆவரேஜ் -60யா, -5. இதாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் தான் எழுதியிருக்கேன். இதை ஈக்குவேஷனா எழுதுனா சம் க்ளோஸ். எப்படி எழுதுறதுன்னா சிம்பிள். இங்க பாருங்க, நான் அப்படியே சிம்பிளா எழுதுறேன் பாருங்க. இது ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சரா,
ஒரிஜினல் பிளஸ் 240 தானே ஃபைனல். ஃபர்ஸ்ட் இதை டேக்கிள் பண்றோமா? ஒரிஜினல் எடுத்துங்க அப்படியே. இதானே ஒரிஜினல். ஒரிஜினல் இதோட தூக்குங்க. ஆவரேஜ் ஒரிஜினல், இது ஒரிஜினல். ஒரிஜினல் பிளஸ் 240 அப்படியே ஈக்குவேஷன்றது ஒன்றும் இல்லை, அப்படியே தான். ஒரிஜினல் பிளஸ் 240 ஈக்குவல் டு ஃபைனல். ஃபைனல் என்ன? நம்மளுக்கு இது தேவையில்லை, ஆவரேஜ் தான் வேணும். இதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். அதனால ஒரிஜினல் பிளஸ் 240 ஈக்குவல் டு ஃபைனல். இங்க எழுதும் போது இதை இப்ப இதை போட்டிங்களா, இப்ப இதை பண்ணிக்கிங்க. இதை விட இது 5 மைனஸா கம்மியா இருக்கா? ஒரிஜினல் ஆவரேஜை விட 5 மைனஸ் தானே ஃபைனல் ஆவரேஜ். அப்ப ஃபைனல் ஆவரேஜ் எப்படி எழுதலாம்? ஒரிஜினல் ஆவரேஜ் மைனஸ் 5, இல்லை எக்ஸ்ன்னு கூட வச்சுங்க, உங்க இஷ்டம் தான். இது எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இல்லை எக்ஸ். ஓகே, இப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எப்படிங்க? இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ல பண்ணலாங்க. இதை பிரிச்சிங்க அப்படின்னா இது 90 தனியாக வந்துடும், அப்புறம் மைனஸ் 450 தனியாக வந்துடும். இப்போ 90 கூட 75 எங்கே போச்சுன்னா 15, இந்த பக்கம் 15 ஒரிஜினல் ஆவரேஜ். ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க, அது வேற எழுதிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. 15x, அப்புறம் மைனஸ் 450 இங்கே வந்துச்சுன்னா 690. 15x ஈக்குவல் டு 690. ஓகேவா? நமக்கு என்ன இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பை அடிச்சு திருத்திட்டு இருக்கிறது, நமக்கு எக்ஸா வேணும், எக்ஸா கேட்குறாங்க, ஒரிஜினல் ஆவரேஜா கேட்குறாங்க. அவங்க ஒரிஜினல் ஆவரேஜ் கேட்கல, ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்குறாங்க, மொத்த செலவு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது 75x இல்லையா? எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். 75x, நமக்கு 15x இருக்கு. 15xலேருந்து 75x எத்தனை மடங்கு சொல்லுங்க? கரெக்டாக சொல்லணும். வேலை வேணும்னா கொஞ்சம் கண்ணை மூடி பார்த்துட்டு சொல்லணும். 15லேருந்து 75 டிவைட் பண்ணாமல் ஃபீல் பண்ணி சொல்லணும். 5 மடங்கு வருமா? வரும். 4 மடங்கு 60, 5 மடங்கு வந்துடும். அப்போ இன்டூ 5 வருதா? அப்போ இந்த பக்கமும் இன்டூ 5 போடுங்க. சரி, நிறைய பேர் இன்டூ 5 வந்து உட்காந்து இன்டூ 5 பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இன்டூ 5க்கு ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், யூடியூப்லேயே கொடுத்துருக்கோம். கோர்ஸ்லேயுமே ஸ்பீட் மேக்ஸில் நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கோம். 690 இன்டூ 5னா இதுக்கப்புறம் இன்டூ 5 யாருமே இன்டூ 5 பண்ணக்கூடாதுங்க. இன்டூ 5னா இன்டூ 10/2, 10/2 தானே 5, இன்டூ 10/2. ஸோ தட் இதை பாதி பண்ணுங்க, உடனே ஆன்சர் வரும். இதை பாதி பண்ணீங்கன்னா 3000, இதில் பாதி 3450. பார்த்தோன்னே ஃபீல் ஆகுது இல்லை? எஸ், இதான் வந்து ஒரு அருமையான சுவையான ஒரு ஆப்டிடியூட் கொஷின், ஆவரேஜ் கொஷின். எவ்வளோ ஒரு அழகான கதையை, ஒரு அழகான ஃப்ரேம் பாருங்க, ஜீன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணால் அழகாக ஒரு ஃப்ரேம்குள்ள ஆன்சர் சூப்பராக சால்வ் பண்ணலாம். ஓகே, 12th கொஷின், 4th ஆன்சர். இப்போ 13th கொஷின். இது ஈஸி கொஷின், சின்னதாக இருக்கிறதுனால இல்லை, அந்த வேல்யூ நல்ல வேல்யூவாக இருக்கிறதுனால. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஈஸி, சிம்பிளுங்க. நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க. இது நான் நம்ம தனி வீடியோ கோர்ஸில் போட்டிருக்கோம், இதுக்குன்னே கண்டிப்பாக வரும். ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் ஷுட் பி ஆடட். அப்போ 888 கூட என்ன ஆட் பண்ணா, ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணா டு மேக் அ ரிசல்ட்டிங் நம்பர் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 35. இது கூட என்ன ஆட் பண்ணா 35ஆல முழுசா வகுபடும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இது வந்து இது கூட என்ன ஆட் பண்ணா இது 35 மல்டிபிள் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 35 மல்டிபிள் கண்டிப்பா டிவைட் ஆயிடும் இல்லையா? அப்ப முதல்ல இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஸோ தட் இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு பார்ப்போம். 888க்கு என்ன பிரச்சனை, ஏன் டிவைட் ஆகல 35 ஆலன்னு பார்ப்போம். பண்ணி பார்த்தா ஸ்பீடா பண்ணுங்க. 235 வந்து 70 போச்சுன்னா இது எவ்வளோங்க? 18. இப்போ எத்தனை 35 இருக்கும்? இதெல்லாம் பார்த்தே சொல்லுங்க. ஒரு 6 போட்டால் 180, 30, 190 போதா? 5 போட்டுவோம், கரெக்டாக இருக்கும். 5 போட்டால் எவ்வளோ வருது? 150, 20, 175. 175 போக எவ்வளோங்க வருது? 3, 13. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். 25 வாட்டி போகுது, ஆனால் மீதி ஒரு 13 எக்ஸ்ட்ரா நிற்குது. இதில் முடிச்சுட்டு மீதி இதில் வந்து ஒரு 13 எக்ஸ்ட்ரா நிற்குது. ஓகேவா? அதனால தான் 35ஆல டிவைட் ஆகாமல் நிற்குது. சரி, 35 வரைக்கும் போயிட்டு மீதி வேற ஒரு 13 ரிமைண்டராக நிற்குது. எப்பயுமே ரிமைண்டர் 0 வந்தால் தான் முழுசாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 13 நிற்கும் போது 2 விதமாக இதை நீங்கள் சரி கட்டலாம். இவரை நீங்கள் 35 டிவிஷனாக ஆக்கணும்னா, ஒன்று அந்த 13 தூக்கிடுங்க. டிவிஷன் 13 டிவிஷனை தூக்கிட்டீங்கன்னா டிவைட் ஆகிடும். பட் அவங்க கேட்கறது என்ன நம்பர் ஷுட் பி ஆடட், சப்ராக்டட்னா 13 உடனே ஆன்சர் சொல்லிடலாம். பட் வாட் ஷுட் பி ஆடட்ன்றாங்க. அப்போ இந்த 13 மறுபடியும் நீங்கள் இந்த 13 ரிமைண்டரை 35 ஆக்கினாதான் முழுசாக மறுபடியும் டிவைட் ஆகும். ஏன்னா 35 டிவிசிபிலிட்டின் போது 13 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 13 கூட என்ன கொடுத்தா 35 ஆகும். ஸோ தட் மறுபடியும் டிவைட் ஆகிடும்ல. அந்த எக்ஸ்ட்ரா 13 கூட என்ன சேர்ந்து 35 ஆகுதோ அந்த 35 டிவைட் ஆகிடும்ல. ஸோ சிம்பிள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 23 22 இஸ் த ஆன்சர். 35 ஆகிடும், முடிஞ்சிச்சுங்க. இதெல்லாம் அவ்வளோ எளிமையான ஒரு விஷயங்க. இது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புரியும் வீடியோஸ். எஸ் 13 ஓகே. இப்போ நாங்கள் ஈஸியாக வந்துட்டு இருக்கு, ஒரு டஃப் வரணும்ல. இது வந்து அல்ஜீப்ராங்க.
அல்ஜிப்ரால இதுவும் அகைன் சொல்றேன், நான் ஒரு 5 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்னால இந்த மாதிரியான அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் ரொம்ப கேட்கறது இல்லைங்க நம்மளோட எஸ்எஸ்சி பேட்டர்ன். நானும் செக் பண்ணிட்டேன். பட் இது சால்வபிளா தான் இருக்கிறேன், ஈஸின்னு தான் வச்சிருக்கிறேன். பட் இந்த மாதிரி ரொம்ப கேட்கறது இல்லை, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் இதை சால்வ் பண்ணி கத்துக்கலாம், ஒன்றும் கத்துக்கிறதுல தப்பு இல்லை. இதுல கத்துக்கிற யோசிக்கிற விஷயம் வேற எங்கேயா கூட ஹெல்ப் ஆகும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பட் இதுல அவங்க ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. இப்போ இதை பாருங்க. ஓகேவா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் இப்படின்றாங்க, எல்லாமே கேக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு கே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உடனே ஒன்று கே கூட ஈக்குவேட் பண்ணுவேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு கே. இந்த மாதிரி ஒன்றையும் கே கூட ஈக்குவேட் பண்ணனா எனக்கு சிம்பிளா என்ன ஆயிடும், அதை ஒன்றுக்கும் ஈக்குவேட் பண்ணி எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சொல்றேன். அப்படி ஈக்குவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா அப்படியே ஒரு பேட்டர்ன் அழகா ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஏ ஈக்குவல் டு கே இன்டூ பி பிளஸ் சி. புரியுதா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்து b ஈக்குவல் டு கே இன்டூ சி பிளஸ் ஏ. இதுல என்னங்க ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஆட் பண்ணும்போது வரும் பாருங்க, சி பிளஸ் சி ஈக்குவல் டு கே இன்டூ ஏ பிளஸ் பியா, அதை கரெக்டா போடணும். இப்ப இதை பிரிக்கும் போது பாருங்களேன், இதை இன்னும் பிரிச்சிங்கன்னா கேபி பிளஸ் கேசி வருதா, கேசி பிளஸ் கேஏ வருதா. இதுல என்னங்க பேட்டர்ன் அப்படின்னு கேக்குறீங்க. அது நம்ம தாங்க உருவாக்கணும், நம்ம தான் அதை அழகாக்கணும். இங்கே பாருங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபிசி, ரைட் ஹேண்ட் சைடு இதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட், மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது, இப்போ ரைட் ஹேண்ட் சைடை எழுதிட்டு இருக்காதுங்க, டைம் இல்லை. 2 கேஏ இருக்கா, 2 கேபி இருக்கா, 2 கேசி இருக்கா, இதாங்க அந்த பேட்டர்ன். அப்போ என்ன சொல்லலாம், 2 காமனாக எடுத்துட்டு ஈவன் கேவை கூட காமனாக எடுத்துடலாம். 2 கேஏ 2 கேபி 2 கேசின்னும் போது 2 கேவை காமனாக எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு போட்டால் முடிஞ்சது இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேஏ 2 கேபி 2 கேபிஎஸ்சி. ஸோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காலி ஆகிடும். அப்போ 2k ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு ஹாஃப். முடிஞ்சது. அவங்க கே தானே கேட்குறாங்க, ஹாஃப். ஸோ நான் இது கொடுத்து சம்திங் மாற்றி கொடுத்துருந்தாங்க, நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் ஹாஃப் தான். சரியா? ஸோ இவ்வளோ டெரிவேஷன்ஸ் வச்சு ரொம்ப வந்ததில்லை, பட் இதை தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சிம்பிளாக இருக்கா, சூப்பரான ஒரு கொஷின் அல்ஜிப்ரா. ஸ்கூல்லலாம் நம்ம இப்படி தானே சால்வ் பண்ணுவோம், ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 மாதிரிலாம். ஸோ அடுத்து வர்றது தான் இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து ரொம்ப 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 தியரட்டிக்கல். இதை நீங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் பீக் சம்திங் காமன் எடுத்து அதெல்லாம் நிறைய வந்து தாங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் இது வரும். இது கொடுத்துருக்காங்க, இது முடிந்தால் மனப்பாடம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா. பட் இது சால்வ் பண்ணுறது கஷ்டங்க, டைம் ஆகும். இதை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்க முடியாது. ஸ்கூல் புக், ஸ்கூல் கான்செப்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதை நான் கூகுளில் சர்ச், அதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு. இதை டைப் பண்ணி என்ன தெரியுமா கூகுளில் சர்ச் பண்ணேன், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்ட மாதிரி வரல. ஆனால் இந்த ஐஐடி ஜேஇ, இந்த நீட்டு, இந்த மாதிரி படிப்பாங்கல்ல, இன்ஜினியரிங் பேஸ்டு, அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு மேக்ஸ் ஓரியன்டில் வருது, ஆப்டிடியூட்ல இது வராது. வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, ரொம்ப டீட்டெயிலாக பண்ணணும், அதுக்கு நீங்கள் டைம் ஆயிரும். ஓகேவா? ஸோ செகண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டினா, அந்த 5 அவுட் ஆஃப் கொஸ்டினில் போன கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம், இது சால்வ் பண்ண முடியாது. இதுவுமே அல்ஜிப்ரா மாதிரி தான். பட் இதை ஏபின்னு வைக்கணும், இதை சிடின்னு வைக்கணும். இதை வச்சு என்னென்னமோ இது கேட்குறாங்க இல்லையா? அப்போ 1 ஆட் பண்ணி இது பண்ணி எப்படி பண்ணாலும் ஆன்சர் கஷ்டம். ஏதாவது சால்வ் பண்ண முடிந்தால் முடிஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக அதை ஒரு நம்ம குரூப்பில் போடுவோம், டார்கெட் பிஓஎஸ்டன் குரூப்பில் போடுவோம். எல்லாரும் முதல்ல டார்கெட் பிஓஎஸ்டன் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சரியா? எஸ், சி வந்து 1. சரியா? எஸ், ஆன்சர் 1. பட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது டைம், நம்மளுக்கு தேவை டைம் தாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு இந்த டைமில் வேற எதாவது ஆன்சர் பண்ணலாம். நம்ம திறமையை காட்டுறதுக்கு இது இடம் இல்லை இல்லையா? மார்க் வாங்கணும். ஓகே, 16 2 ஒரு சொன்னா, 3வது இதோ இவரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன, 2. ஆக்சுவலாக இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 3, இதை நான் நெட்டில் பார்த்தேன். அகெயின் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எதுலேயுமே இந்த நம்மளும் எவ்வளோ ட்ரிக்னாமெட்ரி நடத்திருக்கோம், இந்த மாதிரி கேட்டதில்லை. 3 tan A tan B 1ஆக இருந்தால், இப்படி இருந்துச்சுன்னா, இஃப் இப்படி கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கிளாஸஸ்லாம் நிறைய பேர், இஃப் tan A tan B ஈக்குவல் டு 1 அப்படின்னா, அந்த தீட்டா அதெல்லாம் பார்க்காதீங்க, இப்படி பாருங்க, cos A minus B divided by cos A plus B equal to 2. இது ஒரு பெரிய டெரிவேஷனுங்க, இதெல்லாம் போட்டு வர வைக்கணும், அது ஒரு டெரிவேஷன். ஸோ இது ஒரு ஸ்கூல் புக் கான்செப்டா, இதை தள்ளிடுறேன். இதுவும் அதே தான். இதுவும் எப்படி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டைம் தான் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பெரிய டெரிவேஷன் மாதிரி போய் இது ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சைன், சரி சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சைன் பை காசை வந்து 5/3ன்னு வந்துச்சா, காஸ் 3/5. சரி, ஓகே, 3/5ன்னு வந்துச்சா. நான் என்ன பண்ணிட்டேன், சைனை 3னும் காசை 5னும் வச்சு போட்டு பார்த்தேன், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்.
வரல. ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாதான், சைனை வந்து 3x 5x தான் வைக்கணுமா வச்சு என்னென்னமோ குதர்க்கமாக ரூட்லாம் வந்துச்சு. கடைசியாக தான் அவங்க சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் சர்ச் பண்ணிங்கன்னா நெட்டில் இருக்குது. பட் அது போட முடியாது, அந்த டைமுக்குள்ளே போட முடியாது. ஸோ அதனால் தள்ளிட்டேன். இதுவும் ஸ்கூல் புக் கான்செப்ட் மாதிரி தான், இந்த மாதிரியும் ரொம்ப கேட்டதில்லை. பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக தான் இருக்குது. சைன் a மைனஸ் பி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபாவே இருக்கட்டும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஓகேவா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹாஃபு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹாஃப்னா ஆல்ஃபா பீட்டா வந்து என்னன்னு கேட்குறாங்க. அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் நமக்கு தெரியும்ல. சைனு என்ன ஹாஃபு, காசு எது ஹாஃப் சொல்லுங்க பார்ப்போம். காஸ் 60 டிகிரி ஹாஃபு, சைன் 30 டிகிரி ஹாஃபு. முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? அப்போ இதை தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறாங்க, இதை வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறாங்க. புரியுதா? அப்போ எதை ரெண்டை சேர்த்தா 60 வரும், எதை ரெண்டை மைனஸ் பண்ணால் 30 வரும். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா பீட்டா போயிடும் 90. அப்போ ஆல்ஃபா என்னது 45. அப்போ ஆல்ஃபா என்னது 45. இங்கே ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஆல்ஃபா 45னா அது கூட என்ன ஆட் பண்ணால் 60 வரும், 15. அப்போ ஆல்ஃபா 14 45, ஆல்ஃபா 45, பீட்டா வந்து 15. அவ்வளோதான். இது ஓகே, நைஸ், குட் பாய். பட் அவங்க நோ. ஓகேவா? எஸ், 19th 20th கொஷின்ஸ். இது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் எவ்வளவோ கேட்கலாங்க. கடல், கப்பல், லைட் ஹவுஸு, டவரு, என்னென்னமோ இருந்திருக்கு. பட் ஒரு வேல்யூமே கொடுக்காம இப்படி கேட்டது கொஞ்சம் டஃப் தான். இதெல்லாம் டயர் 1 மெட்டீரியல் இல்லை, டயர் 2ல் கேளுங்க, வேணான்னு இல்லை. பட் டயர் 1ல் இந்த மாதிரி வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டயர் 1ல் ஒரு பேசிக்கான விஷயம் தான் டெஸ்ட் பண்ணோம். இவ்வளோ சரி வந்தாலும் அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஒரு மாதிரி வேகா இருக்குது, டஃப்பு ஈஸியாக வேகா. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு சில கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப், இதுக்கு படம் வரையணும் கண்டிப்பாக. ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் அ பில்டிங் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ ட்ரீ. அப்போ ஒரு ட்ரீ வரை, இதுதான் ட்ரீ, ட்ரீ இது பில்டிங். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ ட்ரீ. புரியுதா? இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இது கிரவுண்டு. அப்போ இப்போ XYன்னு சொல்கிறாங்க, அதை கரெக்டாக மேப் பண்ணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் டாப் ஆஃப் த ட்ரீ ஆங்கிள் எக்ஸ், பாட்டம் ஆஃப் த ட்ரீ ஆங்கிள் ஒய். புரியுதா? இங்கே பாருங்க, டாப்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் எக்ஸ், பாட்டம்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஒய். இதான் சொல்ல வராங்க. புரியுதா? ஈஸி தாங்க. டஃப்ன்றது நான் ஏன் சொல்லனா, அந்த இது நிறைய பேர் இது படிச்சிருக்க மாட்டாங்க. டிகிரி கொடுத்து 30 டிகிரி எல்லாம் கொடுத்தா போடுவாங்க. பட் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக கொடுக்கும்போது நிறைய பேர் தெரியாதுன்றதுனால டஃப் சொன்னேன். பட் போட்டுடலாம். இது ட்ரீ, இது ட்ரீ, ஓகேவா? இது ட்ரீ, இது பில்டிங். இப்போ வேற எதுவும் கொடுக்கல. இஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஹெச், ஓகே, நல்ல விஷயம். ஹைட் ஹெச், சூப்பரான ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீ ஹெச். ஹைட் ஆஃப் த பில்டிங் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் ஹைட் ஆஃப் த பில்டிங் வச்சுக்குமா? இதுதான் பில்டிங்கோட ஹைட்டு. இது என்னன்னு கேட்குறாங்க. எதுவுமே கொடுக்கல, ஆனால் கேட்குறாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம், ஆனால் அவங்க மட்டும் அதை வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி சரி, நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் tan தீட்டா. tan தீட்டா போட்டு பண்ணுறது. ஆனால் இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லை, எல்லாம் காட்டாக இருக்குது. சரி, tan கண்டுபிடிச்சு காட் கண்டுபிடிக்கிறது திருப்பிக்கலாம். பட் இந்த ஸ்டைலை மாற்றிப்போமே, அவங்க தான் டஃப்பாக பண்ணுவாங்களா, நம்ம கொஞ்சம் ட்ரிக்காக பண்ண முடியாதா? கண்டுபிடிக்கிறதே காட் தீட்டாவாக கண்டுபிடிங்க. tan தீட்டானா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. காட் தீட்டானா என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்படி கண்டுபிடிங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோ புரிஞ்சிச்சுல. ஹைட் ஆஃப் த பில்டிங் கேட்குறாங்க, பி கேட்குறாங்க. அப்போ நம்ம பிக்கு ஈக்குவேஷன், பி ஹெச்சை வச்சு பிக்கு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, எப்பயுமே அந்த tan தீட்டா கான்செப்டை வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்னங்க வருது? காட்-எக்ஸ். நம்ம தான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் காட்-எக்ஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா அங்கே காட் தான் எதிர்பார்க்குறாங்க. காட்-எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். சொல்லும் போதே அந்த ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் வருதா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லைங்க, எப்படி வேணா போடலாங்க. tan x வைங்க. tan x ஆப்போசிட் சைடுனும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் போடுறீங்க. எக்ஸ்னும் போது உங்களுக்கு இதுதான் வருது. அப்போ இந்த அளவு மட்டும்தான் வேணும் ஆப்போசிட் சைடில். tan x ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடுனும் போது பி இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம தான் அழகாக மாற்றணும். இது ஃபுல்லாக பி, இது வரைக்கும் ஹெச். அப்போ இது என்ன சொல்லலாம்? பி மைனஸ் ஹெச். புரியுதா? அப்போ நம்ம சம்மில் புது வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ ஜாலியாக வந்து ஏன்னு வச்சுக்கலாம் சார், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆன்சரில் பாருங்கள், ஹெச் இருக்குது, எக்ஸ் ஆல்ரெடி ஆங்கிளுக்கு கொடுத்துட்டாங்க. புதுசாக வேறு எதுவுமே இல்லை, ஹெச் தான் இருக்குன்னும் போது நீங்கள் அதை வச்சே தான் ரீஃப்ரேஸ் பண்ணணும். புரியுதா? பி ஹெச்னா அப்போ இது என்ன சொல்லலாம்? பி மைனஸ் ஹெச்னு சொல்லலாம்ல. அப்போ அப்படியே போடுங்க. tan x ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். பேர் இல்லை சார் அப்படின்னு சொல்றது புரியுது. இது வேணா வச்சுங்க, இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குமா? டிஸ்டன்ஸ் வைங்க, கவலைப்படாதீங்க, போயிடும் அது. சரியா? அடுத்து tan y சொல்லுங்க, டக்குன்னு. tan y is equal to ஆப்போசிட் சைட். இது பின்னு சொல்லிக்கலாம். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் டின்னு சொல்லிக்கலாம். சூப்பரா? சூப்பர். இப்போ அடுத்த லெவல்
கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் ஜாலியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ண நம்ம சின்ன வயசுல இதோட 10ஆம் கிளாஸில் 11ல் சால்வ் பண்ணியிருப்போம். இன்னொரு அடி சால்வ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டி போயிருதுங்க, டினாமினேட்டர் போயிடும். அப்போ tan x, ஸோ இந்த ஸ்டேஜில் மாற்றிக்கலாமாங்க? இந்த ஸ்டேஜில் மாற்றிக்கிட்டா காட்டுன்னு ஆகிடும். உங்களுக்கு தேவை காட்டு தானே. tan, அதாவது இப்பே பாருங்க எழுதும் போதே இதை என்ன ஒரு புத்திசாலித்தனம்ன்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் மாற்றிங்க. tan x by tan y பதிலாக cot y by cot xன்னு எடுத்துக்காங்க. ஏன்னா 1 by tan y cot yன்னு சொல்லலாம். tan x கீழே போட்டால் 1 by cot xன்னு சொல்லலாம். இப்போ b minus h by b இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நமக்கு தேவை பியா ஹெச்சா. ஹெச் வந்து ட்ரீயோட ஹைட்டு தானே. ஆமாம், ட்ரீயோட ஹைட்டு அவங்க பில்டிங் ஹைட்டு. ஏன்னா ஹெச் ஆன்சரில் இருக்குது பாருங்க, ஹெச் ஆன்சரில் இருக்குது. அப்போ பி தான் கேட்குறாங்க. அப்போ பி தான் கேட்குறாங்கன்னு போது ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோ மாதிரி கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2b இதெல்லாம் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ரேஷியோனா இதை அடிச்சிடுங்க, 1 minus h by b அப்படின்னு கொண்டு வாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த h by b இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, அழகாக வரும் பாருங்க. h by b இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 1 minus cot y by cot xன்னு கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ இவரை கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதாங்க ஒரு மார்க்கு. ஓகேவா? அதுக்கு தான் எல்லா டாப்பிக்கும் படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதில் ஈஸியாக வராமல் கஷ்டமாக வந்துருச்சு இல்லையா? வேற டாப்பிக்கில் நீங்கள் படிக்காத டாப்பிக்கில் ஈஸியாக கூட வந்திருக்கலாம் இல்லையா? அதனால சொல்கிறேன். இப்போ ஹெச் பை பி இதுங்க, நமக்கு தேவை பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச். இப்போ ஹெச் இது அப்படியே திருப்பினா நல்லா இருக்கும்ல, இது அப்படியே திருப்புங்க. பி பை ஹெச் ஈக்குவல் டு இதையும் திருப்பிடலாம், காட் எக்ஸ் பை காட் எக்ஸ் மைனஸ் காட் ஒய். இப்போ பி கேட்குறாங்களா, பில்டிங் ஹைட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சா, அப்போ இந்த ஹெச்சை இங்கே கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான், அழகாக ஆன்சர் மேப் ஆகும் பாருங்க. ஹெச் காட் எக்ஸ் மைனஸ் காட் ஒய், இவர் தான் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் ஷார்ட் பண்ணி வைக்கிறேன். நல்ல கொஷின் தான், பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது இது நம்ம டஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா டைம் ஆகுது இல்லையா? டைம் ஆகுது, அந்த கான்செப்டை பிடிக்கணும், பார்த்து என்னடா வேல்யூவே இல்லைன்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிடிச்சிடலாம். ஸோ 20th கொஸ்டின் இஸ் அ குட் கொஸ்டின். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கொஸ்டினும் வராது, அது மாதிரி படித்து வந்தாலும் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது பாருங்க, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆனால் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ஜாமெட்ரினாலே சர்க்கிள் டேஞ்சன்ட் அப்படி கேட்பாங்க, பட் இது லைன்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சால் தான் ஜாமெட்ரியே போட முடியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா இதுவும் ஆன்சர் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏபி இஸ் பேரலல் டு சிடின்னு கொடுத்துட்டாங்க. ஈஸி தான், ஏபி இஸ் பேரலல், இந்த லைன் பார்த்தாலே தெரியுது 3 பேரலாக தான் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் எக்ஸ். எக்ஸ் எங்கே இருக்குது? இதோ இதுதான் எக்ஸ், இதை கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாக 360 டிகிரியா, இந்த பார்ட்டையும் சேர்த்துட்டா 360 டிகிரி வந்துருமா, ஒரு சர்க்கிள் வந்துருமா? ஆனால் அந்த பார்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா 1, 2ன்னு சொல்கிறாங்க. எஸ், அப்போ அதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சலாம், எக்ஸை கண்டுபிடிச்சலாம். 1 + 2 என்ன வரும்? இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு சொன்னேன். இதுக்கு பேர் தியரம்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய உள்ள சொல்லலாம். பேரலல் ஆங்கிள்ஸில் இந்த லைன்ஸ், டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ், அதெல்லாம் நிறைய போட்டு ஒரு ஃபுல் வீடியோ ஜாமெட்ரி யூடியூப்லேயே போட்டிருக்கோம். அதில் என்னென்ன தியரம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி, சாரி Z மாதிரி வந்துச்சு அப்படின்னா, எக்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் சேமு, இந்த ஆங்கிளும் சேம்னு எக்ஸுக்கு சொல்லியிருப்பேன். ஜட்டுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, ரெண்டும் பேரலா இருக்கும் பட்சத்தில் இதுவும் சேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுவும் சேம்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த வகையில் இது 40னா இது 40, 140. அப்போ இது 30னா இங்கே பாருங்க, இந்த Z இது 30னா இது 30. இதெல்லாம் பேசிக்ஸ், அதனால தான் ஈஸி. பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் 3rd வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். அப்போ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது? 70. அப்போ இந்த சர்க்கிளில் இது, அதாவது இந்த ப்ளூ பார்ட் மட்டும் 70. அப்போ ஒரு சர்க்கிளில் ஒரு பார்ட் வந்து 70. ஓகேவா? இது வரைக்கும் 70 அப்படின்னா மீதி இருக்கிறத கேட்குறாங்க. அப்போ மீதி எவ்வளோ? 360 - 70, அவ்வளோதான். 70 போச்சுன்னா 290 வரும். பட் இங்கே வந்து 285 ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, நோ இஷ்யூ. இது ஓரளவுக்கு நேராக இருக்குல்ல, பட் இதெல்லாம் அக்யூரேட்டாக ஒரு ஆன்சரை ஏன் வந்து இப்படி கொடுத்தாங்க, சம் சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, எஸ், சூப்பர். 21st கொஸ்டின் ஈஸி. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரி, வேகா இருக்குது இந்த மாதிரி கேட்டதில், அப்பெல்லாம் ஈஸி தானே, அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இது ஒரு நல்ல கொஷின், இது ஒரு சூப்பரான கொஷின். இதில் வந்து நிறைய கற்றுக்கலாங்க. நான் எல்லா ஆஸ்பிரன்ஸையும் பார்க்க சொன்ன காரணமாக தான். இதுலேருந்து எவ்வளோ கான்செப்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் பாருங்க. இப்போ 22வது கொஷின், ஜாமெட்ரி கொஷின். ஃபஸ்ட்டு சொன்னதை செய்வோமா? எஸ், ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். போடுறதுக்கு எடுத்தோடனே ஏபிசிடின்னு இப்படி போட்டுறாதீங்க, அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி போடணும். வெயிட் பண்ணுங்க. சர்மவுண்டட்னா மேலே, அது மேலே ஒன்று தேவை நிறுத்துறாங்க. சர்மவுண்டட் பை an equilateral triangle. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடும் ஈக்குவல். கரெக்டு தானே? 3 சைடும் ஈக்குவல். நமக்கு தெரியும் ஸ்கொயர்னாலே 4 சைடும் ஈக்குவல். அப்போ இது ஒரு சைடுனா அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாமே ஈக்குவல்.
இது 5னா இது 5 5 5 5 எல்லாமே 5. ஏன்னா ஸ்கொயர் 4 சைடும் ஈக்குவல், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடும் ஈக்குவல். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து இடிசின்னு சொல்றாங்க. இடிசி, ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இடிசி அப்படின்னா டிசி ஒன்று வந்துருது. அப்ப ஏபியை கீழே போடுங்க. ஏன்னா பேர் வைக்கும்போது நிறைய பேர் தப்பு தப்பா போட்டு அழைச்சுன்னு இருப்பீங்க. இங்க ஏபி வச்சு இங்க சிடி போட்டு ட்ரையாங்கிளை சர்மவுண்ட் பண்ண சொன்னா கீழே ஓட்டி வச்சிருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க சொல்ற மாதிரி அழகா செஞ்சீங்கன்னா ஏபி இங்க வச்சிட்டீங்கன்னா சிடியை இப்படி போட்டுடலாம். ஏபி சிடி, ஓகே, இல்லை சிடி இப்படி போட்டுடலாம். போட்டு இஏ இங்க போடலாம். அப்ப இடிசி வந்துருச்சா ட்ரையாங்கிளும்? சூப்பர். இப்ப ஃபைண்ட் ஆங்கிள் டிஏஇ. டிஏஇ எதுங்க? அதான் கேட்குறாங்க. டிஏஇ. அப்ப பாருங்க, டிஏஇ ஏபிசிடி டிஏஇ. ஓகே, இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. ஓகே, இதுதான் டிஏஇ. நல்ல சூப்பரான ஒரு கொஷினு. இது வந்து எல்லாராலையும் கொஞ்சம் மேலாக்கா படிச்சுட்டு போனாலும் அது போட முடியாது. முழு கான்செப்ட் கிங்காக இருந்தால் தான் போட முடியும். எல்லா கான்செப்டும். அதனால தான் சொல்கிறேன், டெஸ்ட்டுன்னு போட்டு பாலா படித்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி நல்லா ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சால் டக்குன்னு போட்டுடலாம். ஸ்பீடுன்றது அந்த டைமில் நீங்கள் இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். டெஸ்ட்டு போடுங்க, பட் அதுக்குன்னு கான்செப்ட்ஸை படிக்கிற டைமை விட்டுட்டு டெஸ்ட் போடாதீங்க. சரியா? இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஓரளவுக்கு வரைஞ்சி கொடுத்துட்டேன். இதுதான் சார், எல்லாமே ஈக்குவலாக ட்ரை பண்ணுங்க. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணால் நல்லது. ஆன்சர் உங்களுக்கு வரும். அப்போ வரலனாலும் இப்போ வரும். சரியா? ஃபைண்ட் ஆங்கிள் டிஏஇ. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே. இது ஒரு ட்ரையாங்கிள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஒரு ட்ரையாங்கிளோடைய மூணு ஆங்கிளையும் சேர்த்தா என்ன வரணும்? 180 வரணும். ஓகேவா? 180 வரணும். அப்ப இதுல எது தெரியுது? ஃபர்ஸ்ட் இது கேட்குறாங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்தாலே தெரியுது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது கேட்குறாங்க. நமக்கு இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும்ல? இந்த ஆங்கிள் ஏன் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா? ஏன்னா இது 90 டிகிரி. இது ஸ்கொயர் என்பதனால் இது 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிருச்சு. ஈஸி தான், பார்த்தே சொல்லிடலாம். 90 டிகிரி. இது 90, இது 90. நம்மளுக்கு இந்த இடம்ன்றதுனால இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். 90. இதுவும் சொல்லலாம். ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னும் போது 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். 3 ஆங்கிளுமே 60 60 60 என்றால் தான் 180 டோட்டல் வரும். ஸோ இது 60. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது 90, இது 60ன்றது ரெண்டுமே ப்ராப்பர்ட்டிஸ். அதனால தான் சொன்னேன், ஒரு சம்லேருந்து எவ்வளோ விஷயம் பாருங்க. 60 100. அப்போ இதுவே என்னது வருது? இந்த ஆங்கிள் டிஏ, இது டின்னு சொல்லாமா? ஓகே, சம்திங் இந்த இடமே வந்து 150 அப்படின்னு வருது. 150 அப்படின்னு வருது. சரியா? எஸ். இப்போதாங்க நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. அப்ப இது 150னா இந்த ட்ரையாங்கிள்ல மொத்தமே 180. அதுவும் ப்ராப்பர்ட்டி தான். அப்ப 150 போயிடுச்சுன்னா மீதி 30 தான் இருக்கு. அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? 20 10 10 20 இல்ல 5 5 நீங்களா பிரிச்சு கொடுக்க கூடாது. அந்த 30க்குள்ள இருக்கலாம். அப்படி வேணா சொல்லிக்கலாம். 150ன்னும் போது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 30 தான் போது 30 விட கம்மியா தான் இருக்கும் ஆங்கிள்ஸ் சொல்லிக்கலாம். அப்ப ஆங்கிள் வந்து 45 வராது, 30யும் வராது. ஏன் 30 வராதுன்னா, இதுக்கே 30 கொடுத்துட்டீங்கன்னா 150 + 30னா இது 0 ஆயிடும்ல. 0 எப்படி வரும்? எஸ். அப்ப இங்க தாங்க நீங்க மறுபடியும் இன்னொரு கான்செப்டை யோசிக்கணும். என்னன்னா, இது அப்படியே இப்படி நல்லா திருப்பி பாருங்க. இங்க ஒரு கோடு போட்டிருக்கேன், இங்க ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, ஒரே பேஸ் 2 சைடும் ஈக்குவல்னா அது பேர் என்ன? சொல்லுங்க, அது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிளும் ஈக்குவல், 3 சைடும் ஈக்குவல். ஒரு பேஸ் 2 சைடு ஈக்குவல்னா அது பேர் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்ப ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல 2 சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிளும் இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலாகத்தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்ப இந்த சைடு ஈக்குவலா இருக்கு, இந்த 2 சைடும் ஈக்குவலா இருக்குன்னா இதோட ஆப்போசிட் இந்த ஆங்கிளும் இதோட ஆப்போசிட் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாகத்தான் இருக்கும். அதுதான் இயற்கை விதி. அப்ப நீங்க ஒன்ன வந்து 150ன்னு சொல்லிட்டு அப்புறம் மீதி 30 இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 30 ரெண்டுத்தையும் ஈக்குவலா தான் பிரிச்சு தரணும் அப்படின்னும் பொழுது 15 15 தானே தர முடியும். சிம்பிள். எஸ். நிறைய பேர் ஃப்ளோக்ல கூட கரெக்டாக போட்டிருப்பீங்க ப்ராப்பர்ட்டிலாம் படிக்காமே. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஆன்சர் வந்துருச்சு 15. ஓகேவா? எஸ், சிம்பிள். பட் இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான கொஷின்ஸுங்க. என்ன ரொம்ப டைம் ஆகாது. அதாவது தெரியாதவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப டைம் குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். நீங்கள் நான் கான்செப்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும் போது இதெல்லாம் உங்களுக்கு பவர் பிளே கொஷின்ஸ். ஒருத்தவங்க 2 நிமிஷம் ஆகிற இடத்துல நீங்கள் 30 செகண்ட் 40 செகண்டில் போட்டு போயிடலாம். நான் எக்ஸ்பிளைன்மெண்ட்டே பண்ணுற டைம்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் அந்த டைம் அந்த எக்ஸாம் ஃபயரில் எப்படி போடுவீங்க? ஓகே, ஏபிசிடி ஸ்கொயரா, ஓகே ட்ரையாங்கிளா, இடி எப்படி வைக்கலாம், ஓகே அப்படி எப்படி டக்கு டக்குன்னு போடும்போது டக்குன்னு ஆன்சர் வந்துடும். சரியா?
சூப்பராக டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். அது மீடியம் தான், ஈஸின்னு கூட சொல்லுவேன், பட் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால மீடியம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இவரை பாருங்களேன், இவரும் ஒரு ஜாமெட்ரி தான். ஜாமெட்ரிலேருந்து பாருங்க 2-3 கொஸ்டின் வரும். ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ். பார்த்தீங்களா, ஐசோசெலஸை வச்சு 2 வருது. ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ். பேர் வைக்கும்போது பார்த்து வைங்க, எது ஏபிசி வைக்கலாம். ஏபியும் ஏசியும் தான் ஈக்குவல். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கலாமா. ஐசோசெலஸ்னா அது 2 ஆங்கிள் ஈக்குவல், 2 சைடு ஈக்குவல்னா ஏபி ஏசி ஈக்குவல். ஏபி ஏசி ஈக்குவல். இங்கே ஏபிசின்னு வச்சுட்டா ப்ராப்ளம் ஆகும். இப்படி வச்சுருங்க. அண்ட் ஏடி இஸ் த மீடியன். மீடியன்னா இப்படி, மீடியன்னா இங்கே 90 டிகிரி வரும். ஓகேவா, ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும். ஓகேவா, மீடியன் அதாவது மிட் பாயிண்ட்ல வந்து நிற்கும், அதான் ஏடி மீடியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வித் ஆங்கிள் ஏபிசி 15 டிகிரி. இதுவும் ஆன்சர் தப்பா இருக்குங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஆங்கிள் ஏபிசி வந்து இது வந்து 15 டிகிரியா. ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ஏடிபி, ஆங்கிள் ஏடிபி இது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏடிபினா இது கேட்குறாங்க. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. பார்த்தாலே தெரியுது, பச்சை புள்ள கூட சொல்லும், பார்த்தாலே தெரியுது 90 டிகிரி. எஸ், சிஏபி. சிஏபினா இது ஃபுல்லாக சிஏபி கேட்குறாங்க. ஓகேவா, எஸ் என்ன கண்டுபிடிங்க. இது வந்து ஈக்குவலேட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 15னா இதுவும் என்னது 15. அப்போ மொத்த ட்ரையாங்கிள் 180. 30 போச்சுன்னா மீதி என்ன, அதே கதை மாதிரி தான் இருக்குது. பார்ட் 2 மாதிரி இருக்குது. 30 போச்சுன்னா 150. அப்போ இது 150. அப்போ 150ம் 190ம் 240. பட் ஆப்ஷனில் இல்லை. ஆனால் 240 தான் ஆன்சர். நான் நெட்டில் செக் செய்து விட்டேன், நெட்டில் பார்த்து விட்டேன். இதை போட்டால் இப்போலாம் ஏஏ ஆன்சர் சொல்லுதுங்க. நீங்கள் இதை அழகாக வந்து அந்த லென்ஸில் வந்து அழகாக வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஏஏ மற்ற சைட்லாம் விடுங்க, ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 240 சொல்லிடுச்சு எனக்கு. அதனால தான் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல, அப்படியே வந்துட்டேன். நமக்கு அதில் வந்து என்ன கான்செப்ட் கற்றுக்கிறோன்றது தான் முக்கியமே தவிர ஆன்சர் ரொம்ப கரெக்டாக வரலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க மிஸ்டேக் அது. எஸ், 24th கொஸ்டின். சி லாஸ்ட் 2 கொஸ்டின் டெட்லி கொஸ்டினுங்க. இந்த மாதிரி ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். இது இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங்கில் ஏதோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஏதோ படிச்சிட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் கஷ்டம் இல்லை, இது டஃப்பு, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டு சால்வ். டயர் 1ல் கண்டிப்பாக வராது, இருந்தாலும் கற்றுக்கங்க. மழை பெய்யுது இல்லையா, சொல்கிறாங்கல்ல 5 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு, 2 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு, அந்த கான்செப்ட். ஓகேவா, மென்சுரேஷன் மீடியம் லெவல் கொஸ்டின் போட்டிருக்கேன். எஸ், ஆனால் மென்சுரேஷனாலே ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இப்போ ப்ரிசம் இதை வச்சு தாங்க வரும். இது மாதிரி வந்துச்சுனாலும் தெரிஞ்சுக்கிங்க, தப்பு இல்லை. 2 centimeter ஆஃப் ரெயின் ஹேஸ் ஃபாலன் ஆன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் லேண்டு. சி இதான் ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மழை பெய்யுது இல்லையா. இந்த லேண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அளவு இருக்கும்ல, பிளாட் சொல்லுவோம்ல, இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க வர 2 சென்டிமீட்டர் வந்து ஹைட், அது அப்புறம் பார்ப்போம். ஃபாலன் ஆன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் லேண்ட். ஸ்கொயர் கிலோமீட்டர்னா என்னது, 1 கிலோமீட்டர் ஸ்கொயர். இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், அப்போ தான் 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஏரியா வரும். இதான் இந்த லேண்டோட ஏரியா. இதில் வந்து 2 சென்டிமீட்டர் ஹைட்டு. தண்ணியெல்லாம் இதில் போய் ரொம்புது, தண்ணி எல்லாம் assuming that okay, இது ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். 2 centimeter of rain has fallen on a square kilometer of land. அப்போ எவ்வளோ, 2 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நிற்குது. இதான் மீனிங். ஒரு லேண்ட் இருக்கு, அது 2 சென்டிமீட்டருக்கு ஃபுல்லாக இந்த 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபுல்லாக அந்த தண்ணியை ஈவனாக பரப்பினா 2 சென்டிமீட்டருக்கு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலாமா, அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறாங்க. வால்யூம்ன்றது என்னது, லென்த், ஒரு கியூபாய்டு மாதிரி, லென்த் பிரெத் இன்டூ ஹைட் தான் வால்யூம். என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் ஒரே யூனிட்லேயே வைக்கணும். இப்போ இங்கே பாருங்க கிலோமீட்டர் சென்டிமீட்டர்ன்ட்டாங்க, இங்கே பாருங்க மீட்டர்ன்ட்டாங்க. பட் ஆன்சர் எதில் இருக்கு, மீட்டரில் தானே இருக்கு. அதனால மீட்டருக்கு எல்லாத்துக்கும் மாற்றிருங்க. வால்யூம் கண்டுபிடிக்கலாமா, எப்பயுமே வால்யூம் தான் சேமாக இருக்கும். சரி, கொஸ்டினை படிச்சிருவோம். இப்போ இதில் பேஞ்சு இல்லையா ஒரு மழை, இந்த லேண்ட் இந்த அளவில் பேஞ்சு இல்லையா, இதில் பாதி அளவு வந்து 50% வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் கலெக்ட் ஆகுது. அதில் பாதி அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்விம்மிங் பூலில் ரொப்பணும். அப்படி நிரப்பும் போது அந்த ஸ்விம்மிங் பூலோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் போய் கலெக்ட் ஆகும்போது எவ்வளோ ஹைட் இருக்கும், பை வாட் லெவல்னா எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பரான ஒரு ப்ராக்டிக்கலி திஸ் அ கிரேட் கொஷின், பட் ஃபேமஸான ஒரு டைப்பானா இல்லை. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு புரியத்துக்காக வரைஞ்சி காமிச்சேன். சிம்பிளாக எக்ஸாமில் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா வால்யூமை ஈக்குவேட் பண்ணுறது. ஏன்னா இதில் எவ்வளோ, இப்போ ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி இருக்குது, ஒரு வால்யூம், அதை வேற பாட்டிலில் வேற பெரிய குடத்துல ஊற்றினாலும் அதே வால்யூம் தானே, வேற மாதிரி ஹைட்டில் தான் இருக்குமே தவிர. எஸ், அப்போ வால்யூம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. இதுக்கு என்ன சொன்னோம், லென்த் இன்டூ பிரெத் எவ்வளோ, 1 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்டரில் மாற்ற சொன்னல, 1000 மீட்டர் மாற்றியாச்சு. லென்த்து பிரெத் இன்டூ ஹைட்டு 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் எவ்வளோ மீட்டர், பை 100. ஏன்னா ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினா பை 100. இது ஒரு வால்யூம். ஆனால் நோட் பண்ணுங்க ஆஸ்பிரன்ஸ், இதில்
பாதி, இதுல பாதி அதை பார்க்காம விட்டுறக்கூடாது. இதுல பாதி 1/2 தான் இந்த ஸ்விம்மிங் பூல்ல கலெக்ட் ஆகுது. ஸ்விம்மிங் பூலோட டைமென்ஷன்ஸ் என்ன? 100 × 10. இதுக்கு பாருங்க சூப்பரா மீட்டர்னே கொடுத்துட்டாங்க. 100 × 10. இது ஏரியா. இப்ப லெவல் இன்டூ ஹைட்டை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸ்விம்மிங் பூலோட ஹைட். சரி, ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஸ்டெப் ஆன்சர் தான், பட் கான்செப்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போ சால்வ் பண்ண ஆன்சர் 2 போயிடும். எஸ், அடுத்து இங்கே ஒரு 1000 வருமா? எஸ், 100, 3 0 போயிடும். இங்கே 3 0 போட்டுருங்க. எஸ், இங்கே 2 0 இருக்கு, இங்கே 2 0 போட்டுருங்க. மீதி இருக்கிற ஒரு ஆள் 10. சி ஆன்சர் இப்படி நான் செட் பண்ணால் இப்படி தர மாட்டேன். 10, 100, 1. ஏன்னா இதில் ஜீரோஸாக தான் பிரச்சனையாகும். அதனால் பார்த்து அடிங்க. 10 மீட்டருக்கு மழை ஸ்விம்மிங் பூலில் போய் கலெக்ட் ஆகும். புரியுது அவங்களது? அவ்வளோ பெரிய இடத்துல பெஞ்சதுன்னா 2 சென்டிமீட்டர் தான் உயருது. ஆனால் அதே அதில் பாதி தண்ணி ஸ்விம்மிங் பூல் சின்ன இடத்துல கலெக்ட் ஆகும்போது 10 மீட்டர் உயரத்துக்கு வரைக்கும் வருது. ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ், மறைக்கிறேன் நான் அடிக்கடி ரொம்ப. ஸோ நான் ஒரு இடத்துல டப்புன்னு பாஸ் அடிக்கடி பண்ணி எழுதுவேன். இது வந்து அது மீடியம், இது டஃப். ஏன்னா இது வந்து லைக் கிராஸ் செக்ஷன்லாம் சொல்கிறாங்க. வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு எ டேங்க் விச் இஸ் 2. இப்போ டேங்க்குக்கு இருக்கிற டேங்க்னா நீங்கள் வந்து 200 மீட்டர் லாங், 150 மீட்டர் வைடுன்றாங்க. அப்போ டேங்க்னோடனே இப்படி ஒரு பேரல் மாதிரி இப்படி யோசிக்காதீங்க. அப்படின்னா டயாமீட்டர் தானே கொடுத்துருக்கணும். இதில் வந்து லென்த் பிரெத் கொடுக்கறதுனால டேங்கே இப்படி இருக்கு. லென்த் இப்படி இருக்கு டேங்க். இதான் டேங்க். ஓகேவா? ஒரு இப்படி கனெக்ட் பண்ணு. ஓகேவா? அதெல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்படி இதான் டேங்க். ஓகேவா? எஸ், வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு யுவர் டேங்க் விச் இஸ் 200 மீட்டர் லாங். 1 200ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2000 போட்டோம். 1 200 மீட்டர் லாங், 1 வந்து 150 மீட்டர் வைடு. இதான் வந்து டேங்க்கு. இப்போ இதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, த்ரூ எ பைப்பு, இங்கேருந்து ஒரு பைப் வரும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி தான், பட் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. அந்த பைப் மட்டும் வருது. த்ரூ எ பைப் ஆஃப் கிராஸ் செக்ஷன். அகெயின் பாருங்க, பைப்புக்குமே லென்த் இன்டு பிரெத் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பைப்புமே எப்படி இல்லை, இப்படி உருளையான பைப் இல்லை, இப்படி இல்லை, இப்படி இமேஜின் பண்ணுங்க. அப்படின்னா டயமீட்டர். பைப்பே எப்படி வருதுன்னா இப்படி. புரியுதா உங்களுக்கு? இல்லை, இப்படி வச்சுக்கோங்க. இப்படியே வருது. லென்த் பிரெத் வச்ச பைப்பு. ஓகே, ஒரு ஸ்கொயரையே அப்படியே இழுத்து விட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி. எஸ், அப்போ இதோடைய கிராஸ் செக்ஷன் என்ன வருது? லென்த் இன்டு பிரெத் 0.3 மீட்டர் இன்டூ 0.2 மீட்டர். இதோடைய கிராஸ் செக்ஷன் லென்த் பிரெத். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா அட் 20 கிலோமீட்டர், பாருங்க இது பார்த்தே இருக்க மாட்டீங்க எந்த மென்சுரேஷன் கொஸ்டின். 20 km/h ஸ்பீட்ல போதும். வேகம் வருது இல்லை? இப்படி வரும்போது ஒரு பைக்கை நீங்கள் 20ல் ஓட்டினீங்கன்னா என்ன ஸ்பீடில் ஓட்டுவீங்களோ அந்த ஸ்பீடில் 20 kmph km/h ஸ்பீடில் தண்ணி வந்து உள்ள விழுகுது. இதை ஒரு வாட்டி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அடுத்த வாட்டி நீங்களே ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். தென் த டைம் இன் ஹவர்ஸ், அவங்க கேட்குறது டைம் ஃபார் த வாட்டர் லெவல் இந்த டேங்க் டு ரீச் 8. இதில் 8 ஹைட் ஃபில் 8 மீட்டரா, 8 மீட்டர் உயரத்துக்கு ஃபில் ஆகணும்னா எவ்வளோ மணி நேரம் அது அந்த ஸ்பீடில் ஓடணும். இதோட அளவு இவ்வளோ. பட் பியூர்லி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கான்செப்ட்டுங்க. இதை கண்டிப்பாக இன்ஜினியரிங் படித்தவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கிராஸ் செக்ஷன்றதே அதெல்லாம் அங்கே வரும் வேர்டு. சரியா? இப்போ கொஸ்டினை நான் வரைஞ்சிட்டு நவுத்திடலாமா? வாட்டர் ஃப்ளோஸ் இன் அ டேங்க் 200 மீட்டர் லாங், 150 மீட்டர் வைடு. த்ரோ பைப் ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது எல்லாம் மீட்டர் தான், இதுவும் மீட்டர் தான். 8 மீட்டர் உயரம், அடி உயரம். ஆனால் யூனிட்டை ஸ்பீடை மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் ஜாலியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஹைட் என்னங்க கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க, அதே தாங்க. வால்யூம் சேமுங்க. இதுல இருந்து எவ்வளோ வால்யூம் தண்ணி வருதோ அந்த வால்யூம் தானே இதுல ஃபில் ஆகும். எஸ், அப்ப இவங்க எதிர்பார்க்கறது 8 மீட்டர் உயரம் வரைக்கும் ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. 8 மீட்டர் உயரம் வரைக்கும் ஃபில் ஆகணும். அப்ப அதுக்கான வால்யூம் போடுங்க. 200 மீட்டர் லென்த்து, 150 மீட்டர் பிரெத்து, 8 மீட்டர் ஹைட்டு. இந்த வால்யூம் இதுல பாதிலாம் இல்லை, ஃபுல்லா ஃபில் ஆகணும். 50% போட்டு அந்த கொஸ்டின் மாதிரி கிடையாது. இந்த வால்யூம் ஃபில் ஆகணும்னா அந்த பைப்ல இருந்து அவ்வளோ வால்யூம் தண்ணி அதுல ஊற்றணும். அப்போ அதுக்கு எப்படி வால்யூம் கனெக்ட் பண்ணுறது? அதே தான். 0.3 லென்த்து பிரெத்து. இங்கே பாருங்க, இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. லென்த்து 0.3 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 0.2 பிரெத்தா. இப்போ 20 km/h என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இது ஒரு சின்ன பைப்பு தான், அளவுல சின்ன அளவு தான். பட் 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தண்ணி டக்குன்னு இப்படி பாய்ச்சிரும். 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அவ்வளோ தண்ணி வந்துடும். அப்போ உங்களுக்கு புரியுதா? லென்த் ஏரியா தெரிஞ்சிருச்சு, ஹைட்டு அந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சுல, 20 கிலோமீட்டர்னு. அப்போ 20 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு. கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுங்க. 20 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். 20 × 1000 வச்சுக்கலாமா? 20 கிலோமீட்டர், ஏன்னா மீட்டரில் தானே போடுறோம். 20 கிலோமீட்டர் எவ்வளோ? ஒரு ஹவருக்கு.
புரியுதா? ஒரு ஹவருக்கு அப்போ இவ்வளோ வால்யூம் ஃபில் ஆகும். லென்த்து, கிராஸ் செக்ஷன் இன்டூ டிஸ்டன்ஸ், ஹைட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இது இப்படி இல்லை இப்படி தானே இருக்குது, அதனால டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும். அப்போ எனக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னா எத்தனை ஹவருக்கு, ஹெச்னு வச்சுக்கலாமா இல்லை டைம்னு வச்சுக்கலாமா, எத்தனை ஹவர்ஸுக்கு இதை நான் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வால்யூம் ஃபில் ஆகும். இதுதாங்க ஈக்குவேஷன் ஃபார்மிங். இந்த வால்யூம் மேட்ச் ஆகணும், அவ்வளோதான். இப்போ அடிச்சு நவுத்துனீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ நான் வேறு கலரில் அடிக்கிறேன், இல்லை ப்ளூ கலரில் அடிக்கிறேன். ஈஸி பாருங்கள், அடிக்கும் போது தான் தப்பாகும். டீ கண்டுபிடிக்கணும். எஸ், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 3 0 இருக்குல்ல, இந்த 3 0 இங்கே கண்டுபிடிக்க முடியுதா? 1 2 3 0 தொல்லை ஒளிந்தது. எஸ். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக இருக்கிறத அடிங்க. இப்போ பாருங்க, இங்கே ஒரு 2 இருக்கா, உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி சூஸ் பண்ணுங்க. இங்கே 3 0 போயிடுச்சு. அடுத்து இங்கே 2 இருக்கா, இந்த 0.2 கூட இந்த 0 போச்சுன்னா அதுவும் 2 ஆயிடுமா, மல்டிப்ளை ஆகி 2 ஆயிடுமா? அப்போ இந்த 2வும் இந்த 2வும் போயிடுச்சு. ஸோ தட் அந்த பாயிண்ட்டும் போயிடுச்சு, தொல்லை போயிடுச்சு. இப்போ இந்த 2வை இந்த 2வால் அடிச்சிங்கன்னா 4 2 சார் 8. இப்போ இதை வந்து 3 ஆக்க முடியாதுல்ல, எதுவும் இல்லை. சரி, ஓகே. அப்போ 0.3னே அடிங்க. 0.3, இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே 5, இங்கே 0.3 இருந்துச்சுன்னா இங்கே 50. புரியுதா? இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே 5, இங்கே 0.3 இருந்துச்சுன்னா இங்கே 50 டைம்ஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 5 and 50 into 4 மீதி நிற்குது 20. 20 மணி நேரம் ஆகணும் அந்த டேங்க் ஃபில் ஆக. ஏன்னா இது இவர் வந்து பைப்போட அளவு கம்மி. சாரி, 200 50 into 4 200 மணி நேரம். 200 மணி நேரம் ஆனால் தான் அந்த டேங்க் ஃபில் ஆகும். ஏன்னால் பைப் சிறிது, டேங்க் பெரிது. ஓகேவா? எஸ், 200 மணி நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு 25வது கொஷின். பட் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸில் யூ ஷுட் அவாய்ட் திஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் தி கான்செப்ட்ஸ். கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வரையவே தேவையில்லை. இமேஜினேஷனில் யோசிச்சு இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் கொஞ்சம் அந்த டைமில் யோசிக்க முடியலன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, தள்ளிட்டு அடுத்த கொஷின் போங்க. இதெல்லாம் வேகு தான். இன்சுரேஷனில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் அப்படி கேட்டு ஒரு கொஷினில் ஈஸியான ஒரு ஸ்கொயரோ டயாமீட்டரோ கியூபோ ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். பட் இப்படி கேட்டது கொஞ்சம் வேகாக தான் இருக்குது. சரிங்க. சரி, ஒரு 25 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் எத்தனை சால்வ் பண்ணீங்க, நீங்கள் வந்து எந்தெந்த கொஷின்லாம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த 27ஆம் தேதி வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிற அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த அளவு டஃப்பாக இருக்காது. அதில் இதில் ஒரு 60% இருந்தாலே ஓகே தான். இதில் ஒரு 60% தான் இருக்கும் டிஃபிகல்ட்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈஸின்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி இடங்கள்ல அது இதில் இவ்வளோ வராது. அதனால் பயப்படாதீங்க. இதெல்லாம் போய் சீரியஸாக தேடிலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை இதோட விட்டுருங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, இதோட விட்டுருங்க. இது வந்து என்ன டேக் அவேவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் படித்து வச்ச விஷயங்களை ரிவைஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்ஸா என்னென்ன, இங்கிலீஷா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கடைசியில் எழுதி வச்சோம், என்னென்ன இடியம்ஸை எழுதி வச்சோம், ஜிஎஸ்ஸா என்னென்ன வருஷங்களை நம்ம மறந்துருப்போமே, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் மறந்துருச்சு, 1942 1932 எல்லாம் எடுத்து படிங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் படிக்காதீங்க. முன்னாடி படித்ததை லைட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மேக்ஸ் ஃபார்முலா, அங்கங்கே ஃபார்முலா சொன்னல, இது டேன் தீட்டா சைன் தீட்டா அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கணும். இல்லைனா நம்மளுடைய நோட்ஸ், அல்ஜிப்ரா நோட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப். இதுக்கப்புறம் நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே இடத்துல ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படியே டைப் பண்ணுங்க டெலிகிராமில். ஆப்ட்ரிக்ஸ் நம்ம லிங்க் கொடுக்குறோம், கீழே கொடுக்குறோம். அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் போட்டிருக்கோங்க. அதில் டாப்பிக்காக மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் மெட்டீரியல்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லாமே டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ், அதில் வந்து நம்மளுடைய நோட்ஸ், எக்ஸாமுக்கு நீங்கள் குயிக்காக ரிவைஸ் பண்ணுன்றதுக்காக ஜாமெட்ரி நோட்ஸு, அல்ஜிப்ரா நோட்ஸு, ட்ரிக்னாமெட்ரி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை எடுத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதி வச்சிடலன்னா. அண்ட் ரீசனிங் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரீசனிங்கில் உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ இந்த ஏபிசிடியை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் எவ்வளோ அழகாக நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதாங்க இந்த டைமில். ஸோ அதனால் இந்த கடைசி 10 நாள் பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐபிஎலோட கடைசி ஒரு ஓவர் மாதிரி, தோனி அடிப்பார்ல அந்த ஒரு ஓவரில், அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ தான் படித்தது அப்படியே மார்க்காக மாறும், இல்லைனா மறந்து போயிடும். சரியா? புதுசாக படிக்காதீங்க தயவு செய்து. ஓகே, ஒரு 5 நாள் அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு வேணா அடுத்த 5 நாள் வேணா நான் சும்மா அதை பாருங்கள். ஆனால் 5 நாள் கஷ்டம் ரிவைஸ் பண்ணுறதுக்கே. 10 நாள் ஃப்ரீ மைண்டடாக பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு வீடியோக்காக. யாராவது ஃபுல்லாக பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வரைக்கும் ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு அப்புறம் பார்ப்போம். ஹால் டிக்கெட் வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணி
கரெக்டாக அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுங்கள். மைண்டை ஃப்ரீயாக வச்சு ரிலாக்ஸ் ஆவீங்க. ஏன்னா இந்த 10 நாளில் ஒன்றும் நீங்கள் வந்து பெரிய இந்த 10 நாள்ன்றது உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 1% தான். ஒரே 1% மார்க் வேணால் ஏற்றும். மீதி இவ்வளோ நாள் பண்ணது தான் உங்கள் மார்க். அதனால் அந்த 1% கரெக்டாக உடம்பையும் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஹெல்த்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நைட்லாம் படிக்கிறது தப்பு. டயர் 1 கிளியர் பண்ணிடுவீங்க, டயர் 2 பார்த்துக்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம். பை பை.